வெல்கம் பேக் டு சேனல். ஐம் பேக்டா. ஸோ லைட்டாக காஃப் இருந்தது, அதுக்கப்புறம் கோல்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஃபீவர் வேறு இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி பாட்டி கஷாயத்தை குடிச்சிட்டு வந்து தெம்பாக பேசிகிட்ருக்கேன். கஷாயம் லைட்டாக கேவலமாக தான் இருந்தது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. லைக் மருந்துனா கசக்க தான் செய்யும், கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணும். லைக் உங்களெல்லாம் மீட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் நிறைய பேர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்னா டேக்கப் பண்ணிக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அப்படி உங்கள் பாச மாதிரி நான் குளிச்சுட்டு இருந்தேன், செம்மையாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு லைக் ஆல் ஆஃப் தி லவ், தேங்க்யூ ஸோ மச். லைக் எனக்கான லவ்வை நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காது. ஸோ ரொம்ப ப்யூராக ஹாப்பியாக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த மினி ஷாட் வந்து நிறைய பேர் கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன், பட் அதையும் வந்து கேட்டீங்க. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியாக போட வந்துட்டேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஜென்னோட மினி ஷாட்டான மேன் பார்ட் அப்சஷனோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்கிட்டு போகலாம். லாஸ்ட் பார்ட் எதிர்க்க இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்னோட காலேஜ்லேயே போய் சேர்ந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு மாதிரி செலக்டிவ் லுக்கில் செம்மையாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, சைட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. மனுஷனுக்குலாம் செம்மையாக டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஸோ அப்படியே வந்து அவரோட கேபின் போய்ட்டு, அவரோட ஸ்டாஃப் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே போய்ட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ அவரோட கொலிக்கான உங்களோட காலேஜோட ப்ரொஃபஸர் ஃபீமேல், அதாவது ஃபீமேல் ப்ரொஃபஸர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சைட் அடிச்சுட்டு ஒரு மாதிரி வரைஞ்சிட்ருப்பாங்க. உங்களுக்குலாம் செம்ம காண்டாகும். ஸோ அந்த பொண்ணை எப்படியாவது முடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சோஃபிக்கு கால் பண்ணியிருப்பீங்க. என் வாய்ஸை யாரும் நோட் பண்ணாதீங்க, என் ஸ்டோரியை மட்டும் கேளுங்க, என் வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு என் ஸ்டோரியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கடா, கண்டிப்பாக ஸ்டோரி பிடிக்கும். தயவுசெய்து என் வாய்ஸை கிட்ட தயவுசெய்து ஓடிடாதீங்க, சரியா? ஸோ இப்போ நீங்கள் தான் என்ன பண்ணிட்டுருங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அந்த மிஸ்ஸுக்கு வந்துட்டு முடிவு கட்டுறதுக்காக போயிட்டு அந்த அடியாட்கள்லாம் பார்க்க போனீங்கன்னா அப்படியே வந்துட்டு அவங்கன்னா நின்றுருக்காங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்து ஒரு கும்பலாகவே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே போய்ட்டு அவங்க முன்னாடி நிற்கிறீங்க, செம்மக்குட்டியாக வேறு இருக்கீங்க. அவங்கண்ணா, ஏம்மா பிள்ளை இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, அந்த வேலை கொடுத்தாங்களே அந்த மேடம் எங்கே அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அந்த மேடமே நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்கப்பா. அவங்கண்ணா அப்படி குனிஞ்சு பார்க்குறாங்க. நீங்கண்ணா ஒரு மாதிரி டெத் கிளார் விட்டுட்ருக்கீங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் பார்க்குறதே அல்லாகுது. அவங்கண்ணா, நீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நீவா ஃபோன் கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கால் மீ மேடம், ஓகே? ஏன்னா நான் உங்களுக்கு ஒர்க் கொடுக்க வந்திருக்கேன், ஓகேவா? ரெஸ்பெக்ட் மீ அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவங்கண்ணா, சரிங்க மேடம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்கண்ணா, உண்மையுமே நீங்கள் தானே அப்படின்னு ஏன் காலேஜ் பண்ணி வேலை கொடுத்தா செய்ய மாட்டிங்களா? ஓ, உங்கள் காலேஜா மேடம்? பார்க்குறதுக்கு ஸ்கூல் போன மாதிரி இருந்தீங்க. அதான் ஏன் காலேஜ் பொண்ணாக இருந்தாருன்னா ஸ்கூல் பொண்ணாக இருந்தாண்ணா வேலை கொடுத்து துட்டும் கொடுக்குறல, அப்போ செய்யுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவங்களுக்குண்ணா ஒரு மாதிரி, இந்த பொண்ணு என்ன இத்தினோண்டு இருந்தமோ அதுண்டு இருந்துட்டுருக்கு, நம்மளே மிரட்டிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குலாம் எல்லாம் எங்கள் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. என்னங்க முணுமுணுப்பு அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. வாங்கண்ணா, ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த பொண்ணு தான், சரியா? 6 o'clock இங்கேருந்து கிளம்புவா. இவளை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, இப்போ உயிரோடு இருக்கணும். ஆனால் இவள் கை கால் எதையாவது ஒன்றா உடச்சி விட்றணும், புரியுதா? இவன் எங்கள் மாமாவை பார்த்து சைட் அடிக்கக்கூடாது, எங்கள் மாமா பக்கமே இனிமேல் வரவும் கூடாது. இதுக்கு மேலே எங்கள் மாமா பின்னாடி வந்தானா இந்த மாதிரி உங்களுக்கு காசு கொடுத்து முடிக்க சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி உங்களை முடிச்சு விட்ருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க. அவங்கள்ட்ட என்ன இந்த பொண்ணு சைஸுக்கும் பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மாட்டி கிளம்பி போகிறீங்க. இப்போ அவன் தான் அப்படி வந்து அவங்க அடியாளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். என்னடா அந்த பொண்ணா செம்ம சைக்கோவாக இருக்கும் போல், நம்மக்கிட்ட இந்த மிரட்டு முட்டுது, பாவம் எவனோ மாமா மாவன், அவன் செம்மையாக மாட்ட போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க. நீங்கண்ணா, டேய் பேசுறதுண்ணா உங்களுக்குள்ளே பேசிக்கோ, எனக்கு கேட்குற மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்கண்ணா அப்படியே வந்துட்டு அவனை திரும்பி பார்த்து சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. என்னடா இந்த பொண்ணுக்கு கழுக்கு கண்ணுன்னு பார்த்தா பாம்பு காது வேறு போலியே அப்படின்ற மாதிரி. டே பாம்புக்கு ஏத்துறாக்காது, நீ வாயை மூடுற, அந்த பொண்ணுக்கு கேட்டுற போகுது அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. மேடம் போயிட்டோம் மேடம், அது அப்படியே சொல்லிட்டு அப்படிங்கண்ணா அப்படி வந்து போகிறீங்க. இப்போ ஜென்னா அவரோட ப்ளேஸில் உட்காந்துருக்காரு அப்படிங்கண்ணா. மாமா அப்படின்ற சொல்லிட்டு கிட்ட போகிறீங்க. அப்போ அண்ணா என்ன அப்படின்ற கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை மாமா, அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டுச்சு, அதான் குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை மாமா, உனக்கு எதுக்கு அழைச்சல், அதான் நானே கொண்டு வந்துட்டேன். அக்கா எப்பயும் டிரைவர்கிட்ட தானே கொடுத்து அனுப்போம். அதான் டிரைவர் என்ன வந்தார், அவர்கிட்டேருந்து ஃபுட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், இந்த சாப்பிட்டு அப்படியே வந்தீங்கன்னா சொல்கிறீங்க. அப்போ அவர் தான் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எடுக்க போகிறாரு. அப்படிங்கன்னா மாமா உன்னை சாப்பிட்டுன்னு தான் சொன்னேன், நீ ஏன் சாப்பிட்டுன்னு சொல்லலை,
நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிட்டு. அதே மாதிரி இப்போ நீங்களாம் சொல்கிறீங்க பவர்ண்ணா என்ன வாங்கி பேசிகிட்ருக்கா, இது ஒன்றும் வீடு கிடையாது. வீடாக இருந்தால் கூட நீ எனக்கு ஊட்டி விடணும்னு அவசியமும் கிடையாது. இது வந்து காலேஜில் நீ ஸ்டூடெண்ட், நான் ப்ரொஃபஸர், அவ்வளோதான். அதே மாதிரி அது எனக்கு தெரியுமாம்மா. ஆனால் உன்னோட இந்த தனி சாஃப்ட்ரூமில் நீ என் ப்ரொஃபஸரும் இல்லை, நான் உன் ஸ்டூடெண்ட்டும் இல்லை. நீ என் மாமா, நான் உன் பொண்டாட்டி, புரியுதா? அப்படின்னு போய் கேட்குறீங்க. ஏய், எனக்கு எத்தனை வாட்டி வேணும்ன்ட்டு சொல்கிறது, நீ எனக்கு யாரும் இல்லை, நான் உனக்கு யாரும் இல்லை, புரியுதா? வி ஆர் ஜஸ்ட் அ ரிலேட்டிவ், அவ்வளோதான். என்னம்மா சப்புன்னு ரிலேட்டிவ்ல முடிச்சிட்ட? நீ வந்து என்னோட மாமானா என்னன்னு தெரியும்ல? சரி என்ன நீ சொல்கிற? மாமானா புருஷன். என் லாங்குவேஜில் மாமானா புருஷன் தான் அர்த்தம். நீ ஏன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த காலரை அப்படி கிராப் பண்ணி உங்கள் கிட்ட எடுக்கிறீங்க. அவருக்கு நான் ஒரு மாதிரி டக்குன்னு ஃப்ளின்ச் ஆகுறாரு. நீங்கண்ணா என்ன மாமா ஃப்ளின்ச் ஆகுற போல்? மாமா பார்க்க போனால் இதெல்லாம் நீ தான் பண்ணணும். என் தலையெழுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ என்கிட்ட இந்த மாதிரி பண்ண அவனை ரெடி பண்ணுறப்பாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர்ண்ணா கனவுல கூட நடக்காதோ? ஏன் நடக்காத? நடக்கும், நடத்தி காட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் அவருக்கு சாப்பாடு ஊட்டுறீங்க. அவர்னா சாப்பிட மாட்டார். இப்போ நீங்கள் தான் அப்படின்ட்டு உங்களோட இது தட்டில் வந்து கேரட் ஒன்று இருக்கும், அதை எடுத்து அப்படியே வாயில் வச்சுட்டு அப்படியே அந்த ஜின்னோட வாய்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போ அவர்னா அப்படியே டக்குன்னு முழிக்கிறாரு. உங்களுக்கு தான் எப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டேன் மாமா, அதான் இப்படி புதுசாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? மனுஷனுக்குலாம் வாயில் வைக்கிறதோ துப்புறதானே தெரில. மனுஷன் அப்படி இருக்குமா வாயை மூடி வச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் டக்குன்னு அவரை கிள்றீங்க. கிள்ன உடனே மனுஷனை கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நீங்கள் தான் கத்துன கையோட இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவரோட வாயில் போய்ட்டு உங்களோட வாயை வைக்கிறீங்க. அப்போ அவர் தான் குழப்பலையே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. இப்போ அவர் தான் டக்குன்னு முழங்கிறாரு. நீ ஒழுங்காக சாப்பிட்டா நான் இப்படி வயலன்ஸாக நடந்துக்க வரமாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், நீ சைக்கோவாடி, எனக்கு குழந்த இருக்குது, நான் கல்யாணம் பண்ணுவேன், இன்னும் என் மேலே ஆசையடி உனக்கு அப்படின்னு நம்ம கேட்குறாரு. நீங்கண்ணா ஆமாம்மா ஆசைதான், எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும், எனக்கு புரியுதா இல்லையா? உன் லைஃப்பில் எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் எவ வந்துட்டு போனாலும் நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான். என் லைஃப்பில் ஒன்று பார்த்துட்டு நிறைய பசங்க இல்லை மாமா, என் லைஃப்பில் நீ மட்டும்தான், ஓகேவா? எனக்கு நீ மட்டும்தான் புருஷன், உன்னை மட்டும்தான் நான் புருஷனாக நினச்சிட்ருக்கேன். உன்னை தவிர வேறு எவனாவது என்னை தொட்டான்னு வச்சுக்கோயேன், அந்த டைமே என் உசுறு போயிடும், புரியுதா? அப்படின்னா கேட்குறீங்க. அப்போ அவர்னா ஏய், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி, உனக்கு கல்யாணமே படிக்க மாட்டேன், புரியுதா? உன் ஆசையத்தையும் சேர்த்து தூக்கி குப்பை தட்டில் போடு. மாமா அது குப்பை தட்டியில் போட வேண்டியதில்லை மாமா, மனசுக்குள்ளே போட வேண்டியது, போடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா ஏய், இந்த மாதிரி கிரிஞ்சு மாதிரியாக பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? நானும் சின்ன பொண்ணாச்சே, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கேன், தேவையில்லாமல் காண்டு மாதிரி ஏற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கண்ணா அம்மா நீ என்ன இவ்வளோ பச்சை வேணாலும் திட்டிக்கோ, சரியா? இப்போ நீ சாப்பிடு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன், எனக்கு கிளாஸ்க்கு மணியாச்சு, புரியுதா? நீ இப்போ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அடுத்த வாங்கி கூட்ட போகிறீங்க. மனுஷனா அப்படியே தட்டி விடுறாரு. இப்போ நீங்கண்ணா உங்களுக்கு காண்டாயிருது. இப்போ நீங்கண்ணா அப்படியே கிட்டே போய்ட்டு என்ன மாமா தட்டி விடுறா? அம்மா கஷ்டப்படுத்தி சமைச்சு கொடுத்துட்டு நான் உனக்கு எவ்வளோ ஆசை கூட்டி விட்டுட்ருக்கேன், நீ மாட்டுக்கு தட்டி விடுற? மாமா இதெல்லாம் சரியில்லை மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர்னா ஏய், என்னடி மிரட்டிகிட்ருக்கா? மிரட்ட மட்டும் இல்லை, கட்டிக்கவும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸை விட்டு வெயிட் பண்ணுறீங்க. மனுஷனுக்கு நான் என்ன இவ வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு தோணுது. அப்போ நீங்கள் தான் ஆமா இங்கே பாரு, நீ மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு நினைக்காத, நானும் நம்ம ப்ரைவேட்டாக இருக்கும்போது நிறைய பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அனுபவிக்க ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கண்ணா அப்படின்ட்டு சின்ன பார்த்துட்டு அவர் கணக்கில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. நீங்கள் போன கையோட அவருக்கு செம்ம அருவருப்பாக்குது. அப்படியே வந்து துடைக்கிறாரு. அவருக்கு தான் ஏன் நீங்களாம் இப்படி பண்ணுறீங்க அவருக்கு புரியவே இல்லை. மனுஷனா இவளுக்கு எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. கடவுளே, இவளுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வைக்கணும், இவ்வளோ சின்ன வயசில் எப்படி இவளுக்கு கல்யாணம் பண்ணுறது? ச்சே, என்னடா இவ்வளோ பைத்தியமாக சுற்றிட்டுருக்கோம், எனக்கு வேணாம், நான் இவ்வளோ பொண்ணு மாதிரிலாம் பார்த்தேன் அப்படின்னு மாதிரி அவன் மனசில் போட்டு அப்படி குத்திட்டே இருக்குது. இப்போ அப்படி தான் கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படி தான் அவர் காலேஜ் முடிஞ்சு அப்படி வீட்டுக்கு வராரு. வந்தால் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஹாலில் தான் உட்காந்துருக்கீங்க, நல்லா ஷார்ட்டாக செம்ம ஷார்ட்டாக போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா நான் அவங்கள திட்டிகிட்ருக்காங்க, போய் துணியை மாற்று அப்படின்ற மாதிரி. இப்போ ஜின்னா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் நான் நல்லா சோஃபாவில்
செம்மையா ஷார்ட் உங்களோட டைஸ் அப்பர் டைஸ் வரைக்கும் தான் இருக்குது. லைக் ரொம்ப குட்டியாக இருக்குது. லைக் வந்து பேண்டீஸோட கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது. நீங்கள் அந்தளவுக்கு தான் லெவலாக போட்டு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் ஒரு க்ராப் டாப் வேறு. அவங்க அம்மாலாம் திட்டிகிட்டு இருக்காங்க. ஜிந்தா என்னக்கா அது, என்ன இப்படி போட்டுட்டு உட்காந்துருக்கா? அதான்டா நான் சொல்கிறேன் கேட்கவே மாட்டேங்கிறா. அடிக்க கூட முடியல. தோளுக்கு மேலே வளர்ந்து பிள்ளை எப்படிடா அடிக்கிறது? வெளிநாட்டுக்கு போயிட்டு ரொம்ப கிட்ட போய் வந்திருக்கா. அப்படியே மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க, மா நான் போக மாட்டேன்னு சொன்னான். நீ தான் அனுப்புடா. இங்கே இருக்கிற வரைக்கும் நான் ட்ரெடிஷ்னலாக குர்த்தி பாவாடை தாவணி இப்படின்ற மாதிரி போட்டு சுற்றிட்டு இருந்தேன். நீ தான் நாங்கள் அனுப்புவேன். ஸோ உங்களுக்கு வழக்கம் வளர்க்கிட்டு வந்துட்டான். ஹே சின்ன அங்கே அனுப்பிட்டு தப்போ போச்சோ அதே மாதிரி இப்போ உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க. இப்போ சின்ன அப்படியே அவளை பார்க்குறாரு. என்னடி வீண் நிற்க பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் தான் அடிக்கடி அவர் வீண் பண்ணுறீங்க. அவர்னா ஒயன் போய் துணியை மாற்ற முடியாது மாமா, துணியை மாற்ற முடியாது. என்ன எனக்கு சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டியா? கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க பயான் அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மா நான் அடுப்பில் குக்கர் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்போ அது வந்து விசில் அடிக்குது. உங்கள் அம்மா நான் சரி நீ பேசிட்டு நான் போய்ட்டு குக்கர் விசில் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படியே நான் சொல்லிட்டு அப்படியே கிச்சன் போகிறாங்க. அப்போ சின்ன வயன் எந்திரிச்சு போய் ட்ரெஸ்ஸை மாற்ற வயன் நானே இருக்கிறதுக்காண்டி இப்படி நீ பண்ணக்கூடாது வயன். யாராச்சும் 4 பேர் வீட்டுக்கு வந்தாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் நான் நினச்சிட்டு போடும். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தானே பிடிக்காதுல, கண்ட மாதிரி திட்டுறல, அப்புறம் என்ன அப்படின்னு மாதிரி. ஏய் நான் உனக்கு கண்ட மாதிரி திட்டுறதான், அதுக்கு நீ எனக்கு உன் மேலே அக்கறை இல்லாமலாம் இல்லை புரியுதா? என்ன இருந்தாலும் நீ தூக்கி வளர்த்த பொண்ணு புரியுதா? என்ன மாமா பெருசாக தூக்கி வாழ்த்தேன்னு உனக்கு 17 வயசு இருக்கும் போது உன் கையில் எனக்கு கொடுத்துருப்பாங்க ரைட்டா? ஏன் அப்போ உனக்கு என் மேலே ஒரு ஃபீலிங் கூட வரல? ஏய் நீ சின்ன பொண்ணுடி, கை குழந்தை மேலே எனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வரும்? எனக்கு உன்னை பிடிக்காது பையன். பிடிக்காதுன்றதை விட எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு பொண்ணா ஒரு அப்பாவை ஒரு பொண்ணுக்கு எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி, ஒரு அப்பாவுக்கு ஒரு பொண்ணை எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிக்கும். மற்றபடி ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லை அடி அப்படின்னு சொல்கிற மாமா. நீ என்ன தான் சொன்னாலும் எனக்கு கூட பிடிக்கும். அது ஏனே தெரில மாமா, எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்துச்சு அவர் கிட்டே வரீங்க. அவர்லாம் பார்க்குறாரு. நீங்கள் நான் டோட்டலி வேறு மாதிரி இருக்கீங்க. அவர் இப்போ தான் உங்களை டைஸே பார்க்குறாரு. மனுஷனுக்குலாம் என்ன இவ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்கள் அப்படியே போய்ட்டு அவரோட கையை எடுத்துக்கோங்க டைஸில் வைக்கிறீங்க. என்ன வேன் பண்ணிகிட்ருக்க மாமா? இங்கே பாரு, இப்போவாது நான் உனக்கு ஹார்ட்டாக தெரியலண்ணா, ஒரு பொண்ணு மாதிரி தெரியலண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. பாருண்ணா வேன் அசிங்கமாக பண்ணிகிட்ருக்கடி, ஸ்லட்டை விட கேவலமாக பண்ணுறேன். என்ன மாமா இப்படிலாம் சொன்னால் உன்னை விட்டு போயிடுவேண்ணா? வாய்ப்பே இல்லை மாமா, உன்னை விட்டு போகவே மாட்டேன் புரியுதா? நீ என்ன தான் என்ன நாய் மாதிரி விரட்டினாலும் நான் எங்கேயுமே போக மாட்டேன் மாமா. உன் காலை சுற்றியும் பின்னாடியே தான் வந்துட்டுருப்பேன். ஏய் பைத்தியமாடி நீ, பைத்தியமா? கிறுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு? இவ்வளோ சொல்கிறேன், லூசு மயிறு மாதிரி படிட்டுருக்கா, மண்டில் அருவு மயிருன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா இந்த மாமா நீ என்ன வேணால் சொல்லு. இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலுமே நீ தான் என் மாமா, அதாவது நீ தான் என் புருஷன்னு சொல்கிறேன் புரியுதா? என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். உன்னை லவ் பண்ண வேணான்னு மட்டும் சொல்லாதா, ஏன்னா இந்த வயனால் அது மட்டும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கண்ணா அப்படியே ஒரு காலர் எடுத்து அப்படியே கிராப் பண்ணிட்டு, மாமா இந்த மாதிரி நான் கிட்ட வந்தேன்னா கொஞ்சம் குனி, அப்போ தான் எப்படி கிஸ் பண்ண வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைக்கிட்டு அப்படியே கிஸ் கொடுத்துட்டு அப்படியே போயிடுங்க. அப்போ சின்ன உட்கா வரப்போறாடி வந்தால் வரட்டும் அப்படி பார்த்தாங்கன்னா ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. என் வேலை சிம்பிளாக முடிச்சிடும். கனவுலையாச்சும் நடக்குவோமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக அவரை பார்த்து விங்க் பண்ணிட்டு போகிறீங்க. அவருக்குலாம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறது செம்ம எரிச்சலாகுது. மனுஷனுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ அப்படி தான் ஒரு 1 மந்த் போகுது. இந்த 1 மந்த்துமே நீங்கள் சின்ன நல்லா டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. லவ் அப்படின்ற மாதிரி பின்னாடி எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே சேதாரம் தான். செம்மையாக சேதாரம் கொடுக்குறீங்க. லைக் அந்த பொண்ணுங்க நான் அழண்டு அடித்து ஓடுறாங்க சின்ன பார்த்து. சின்னுக்குன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா முன்னெல்லாம் சின்கிட்ட வந்துட்டு நிறைய பொண்ணுங்க டவுட்டெல்லாம் வந்து கேட்பாங்க. அப்போ எந்த பொண்ணுமே டவுட் கேட்குறதில்ல உங்களை தவிர. நீங்கண்ணா அவர் பின்னாடி ஒரு மாதிரி லோன்னு சுற்றிட்டே இருக்கீங்க. சின்னுங்கண்ணா ஐயோ எங்கே பார்த்தாலுமே இதானா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போக கூட நிம்மதியாக விட மாட்டீங்க. ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே நிற்கிறீங்க. ஜின்னா இப்போ நல்ல வேலை ஆம்பளையா இல்லை, எல்லோரும் ரெஸ்ட் ரூம்குள்ளேயே போது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருந்திருப்பா அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. அப்படின்னா மாமா முடிச்சிட்டியா? ஏய் புளிக்க என்னை போ விடுறியாடி? ஏன் மாமா நான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்குறீங்க. பவர்ண்ணா வெளியே ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருக்கேன். போயிட்டு வரவங்கிட்ட போயிட்டியா மாமான்னு கேட்குறேன். குடுப்பி தாத்தடி பேசிது தயவு செய்து வேலையை பார்த்துட்டு போயிரு அப்படி சொப்புன்னு ஒன்று வச்சிருப்போறான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா இப்பயா மாமா வை பிரச்சனையே இல்லை.
எப்பயாச்சும் இந்த கை என் மேலே படலை, ஆசையாக பண்ணலானும் கோமாச்சும் படலை அப்படின்னு கேட்குறீங்க. பவர்னா நீ சத்தியமாக கிறுக்கு தான் மயன். தயவு செய்து ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டாக பார்த்து போய் சேர்ந்துரு என்ன அப்படின்னு சொல்கிறாரு. மாமா நானே ஒத்துக்கிறேன், எனக்கு பைத்தியம் தான். நான் ரொம்ப முத்தி போகலாம் மாமா, உன் மேலே தான் செம்மையாக பைத்தியம் முத்தி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. பவர்னா என்னை ஏன் இப்படி சாகடிக்கிற? நான் இல்லைண்ணா இனிமேல் பண்ண மாட்டேன். மாமா இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்காது புரியுதா? நீ எல்லாம் நானும் இருக்க மாட்டேன், செத்து போயிடும் புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் இந்த சினிமா டைலாக்கா? நீ செத்துருவேன்னு சொன்னால் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிற வயன் அப்படின்னு சொல்ல நினச்சிட்டு இருக்கியா? அப்போல்லாம் வாய்ப்பே இல்லை வயன். தயவு செய்த என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நினைக்கிறத விட வேறு ஏதாவது ஒரு உருப்படியான வேலை இருந்தால் போய் பாரு சின்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி போகிறாரு. அப்படிங்க தான் மாமா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் என் முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. பவர்னா போடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் தான் அப்படியே போயிட்டு உங்கள் ரூமில் தான் திங்ஸ் எல்லாம் போட்டு டமால்னு இது பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு நான் சவுண்ட் கேட்குது. உங்கள் அம்மா நான் அப்படியே வந்து கதவு வெளியே நிற்கிறாங்க. ஏய் வயன் என்ன நீ பண்ணிகிட்ருக்க? மா திசுதுங்க வந்து போ அப்படின்னு சொல்கிறீங்க. வாங்கண்ணா. ஏய் என்னடி திங்ஸ் எல்லாம் உருட்டுற சத்தம் கேட்டுட்ருக்க? மா உருட்டில் உடச்சிட்ருக்கேன். ஏண்டி மா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், தயவுசெய்து இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்னா ராட்சசி மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாண்ணா ராட்சசி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? லூசு தனமாக பண்ணிட்டு இருக்கா. முதல் இவங்களுக்கு ஒரு கால் கிட்ட போட்டு அனுப்பணும். எங்கள் அப்பாலாம் எனக்கு 16 வயசுல கல்யாணத்தை முடிச்சு விட்டாரு. இவளுக்குலாம் இப்போ 18 ஆகிட்டுருக்கு. நான் தான் லூசு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். கடவுளே ஏன்னா அவங்களுக்கு 17 வயசு முடிஞ்சு 18 வயசுக்கு நீங்கள் ட்ராவல் ஆகிட்ருக்கீங்க. அதனால தான் உங்கள் அம்மாவுக்கு வந்து கவலையாக இருக்குது. நீங்கள் செம்ம அடம்பிடிச்ச குழந்தையாக இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு நான் அதுதான் பெரிய விஷயமாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் வயசுக்கும் நீங்கள் நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தமாகவே இருக்காது. ஒன்று சில டைமில் பெரிய மனுஷி மாதிரி நடந்துப்பீங்க, இல்லைனா ரொம்ப குட்டி பொண்ணு மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நான் அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல. இப்போ அப்படியே தான் அவங்க அப்படியே வந்துட்டு ஜின் ரூமுக்கு வராங்க. அவர்னா அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து அவரோட ஒர்க் பார்த்துட்ருக்காரு. இப்போ உங்கள் அம்மா நான் சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜின்னா படக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. மனுஷனுக்கு நான் அப்படியே அள்ளு விடுது. என்னக்கா சொல்ல வர? இல்லைடா நம்ம பெரியப்பா எனக்கு 16 வயசுலேயே முடிச்சு அப்படியே நான் தலைமுழுக்கி ஒன்றையே என் கையில் கொடுத்து அப்படியே அனுப்பிச்சி விட்டார். இப்போது எனக்கு 18 வயசு நடக்க போகுது. இப்போ அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தோணுதுடா. ஏன்னா செம்மையாக அடம் பிடிச்சிட்ருக்காடா. இஷ்டத்துக்கே என்னமோ பண்ணிகிட்ருக்கா. ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்க மாட்டா. சில டைம் ரொம்ப கோவப்படுறா. ராட்சசி மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு தான் பயமாக இருக்குது சின்ன அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பவர்னா அக்கா விடுக்கா, சின்ன பொண்ணு தானே. ஏன் யார் இவளா? சின்ன பொண்ணு மாதிரியாக நடந்துக்கிறா. சில பெரிய மனுஷி மாதிரி பேசிகிட்டு இருக்காடா. எனக்கு பயமாக இருக்குது. இப்படி இருந்தால் என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருமோ அப்படின்ற மாதிரி. சரிக்கா விடு, மாப்பிள்ளை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்கள் அம்மாவுக்கு நான் இப்போ தான் திருப்தியாக இருக்கேன். இப்போ அவங்க நான் அப்படியே வந்துட்டு உங்கள் ரூமுக்கு வராங்க. நீங்கள் நான் அப்படியே வந்துட்டு எல்லா திங்ஸையும் உடச்சி போட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா நான் அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஏன்டி இப்போ நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் தலையில் நான் கை வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நான் அப்படியே வந்து சின்னங்கிட்ட அப்படியே படுக்கிறீங்க. படுக்கும்போது கூட மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் அம்மா நான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் தலையை தடவி விட்டுட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. இப்போ அப்படி தான் மார்னிங் ஆகுது. நீங்கள் நான் அப்படியே எந்திரிச்சு துள்ளி குச்சி இப்போ ஜின் ரூமுக்கு தான் வரீங்க. ஜின்னா செம்மையாக தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள்னா நல்லா ரெடி ஆகிட்டு தான் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படி ஜின்னை எழுப்புறீங்க. மாமா அப்படின்ற மாதிரி. ஜின்னா எந்திரிக்கவே இல்லை. அப்படியே நீங்கள் போயிட்டு அது மேலே புதக்கிட்டு விழுங்குறீங்க. மன்னிச்சிருங்க, அப்படி ஹார்ட் அட்டாக் வந்துற மாதிரி ஆயிடுது. ஏய் என்னடி பண்ணிட்டுருக்கா ஏ ரூமில்? அம்மா நான் உன்னை அழகாக வந்து எழுப்பினேன், நீ தான் எந்திரிக்கல. இப்படி புதக்குன்னு குதிச்சா தான் நீ எந்திரிக்கிற. அதான் எழுப்பி விட்டேன். அப்படியே ஏய் மேலே இருந்து எந்திரி. முடியாது. எந்திரிட்ரி, அக்கா வந்துட போகிறா. வந்தால் வரட்டும், நம்ம கல்யாணம் தானே, நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. பவர்னா உனக்கு ஏன் கூட கல்யாணம் இல்லை, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், அவன் கூட தான் உனக்கு கல்யாணம். இந்த மாதிரி என்கிட்ட பண்ணிட்டு இருக்காதா, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு அப்படி இருந்துச்சு ரெஸ்ட் ரூம் போகிறாரு. இப்போ நீங்கன்னா என்னது எனக்கு கல்யாணம் வேறு பையனுடையா, வாய்ப்பே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கன்னா அப்படியே தான் அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா கிட்ட அப்படியே கீழே போகிறீங்க. போயிட்டு மாமா என்னமோ சொல்லுது, எனக்கு கல்யாணம் பண்ண போறியா? ஆமாடி, நீ பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் சரியே இல்லை, அதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். எனக்கு 18 வயசு தான் ஆக போகுது. அதனால் எனக்கு 16ல கல்யாணம் முடிஞ்சு தெரியுமா. உங்கள் அப்பனை கட்டிக்கிட்டு 16 வயசில் நாங்கள் வந்துட்டேன், புரியுதா? அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நானும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு பிடிச்ச பண்ண தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீயா இது வரைக்கும் யாரையும் பிடிச்சிருக்க இன்ட்ரடியூஸே பண்ணலடி. அப்போ எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அதுவும் இந்த வயசுலாம் முடிவெடுக்கிறதுக்கு சரியான வயசு இல்லை. முடிவெடுக்கிறதுக்கு சரியான வயசு இல்லை, பட் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கணும்னா சரியான வயசாமா? ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசியிருக்கிறது வயன். போயிட்டு வேலையை பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, ரெடி ஆக்கிட்டு வந்து நிற்கிறேன். முடியாது, நிற்கிறடி முடியாது.
அவங்க முன்னுக்கு உனக்கு அசிங்கம் வேணான்னா தீவு செய்து அவங்கள வர வேணான்னு சொல்லி புரியுதா? அப்புறம் அசிங்கப்பட்டு நின்றுட்டேன்னா எங்கிட்ட கத்திட்டு இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா கூட கூட பேசியிருக்கீங்க. உமாங்க நான் ஒரு கட்டத்தில் டென்ஷனே ஆகிடுது. பல அண்ணன் உங்களுக்கு ஒன்று விடுறாங்க. இப்போ நீங்கள் அதை அப்படியே அடிச்சிட்டல, நீ அடிச்சிட்டல, இருட்டி தாய் கிழவி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படியே எந்திரிச்சு மாடிக்கு போகிறீங்க. போயிட்டு அப்படியே உங்கள் ரூமில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜின்னா எங்கக்கா கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாரு. கோச்சிக்கிட்டு போய் மேலே உட்காந்துருக்கா இருக்கா, நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின் வந்துட்டு மேலே வராது. நீங்கள் நான் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. உட்காந்துக்கிட்டு அடிச்சிச்சு அந்த தாய்க்கல்வி இருக்கு அந்த தாய்க்கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தை பிடிச்சி உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜின்னா வராரு. அவர் வந்து பார்த்தா உங்கள் ரூமில் நான் உங்கள் கணத்தில் பல அரை விட்டு அப்படியே தடம் இருக்குது. அவர் நான் அப்படியே வந்து யார் ஒன்று அடித்தா? உங்கள் அக்கா செல்ல அக்கா தான் நடித்தாங்க. என்ன பண்ணா? நான் என்ன பண்ணேன்னே கேளு. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, எனக்கு இந்த வயசில் கல்யாணம் வேணான்னு எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன். அது பெரிய தப்பாகுமா? என்ன பண்ணாலும் ஒன்று விட்டுருச்சு தெரியுமா? நீ கூட ஏதாவது பேசியிருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ உனக்கு உங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண தோணுதா? பண்ணுமாம்மா பண்ண பிரச்சனையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க நான் அழுக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவருக்கு ஏன்னா அவருக்கு தெரியல, ஆனால் கஷ்டமாக இருக்குது. அப்படி கீழே இறங்கி போகிறாரு. ஏங்க அவளை அடிச்ச? ரொம்ப கூட பேசிட்டு இருக்கா. இப்படிலாம் அடித்து வளர்க்கலாம் தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை சின்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அவனா அதுக்கு நான் அப்படியே கடிப்பேன். வரல 5-15 தரமா பதிட்டோம். அப்போ தான் அடுத்த தடவை அம்மா கிட்டே பேசுகிறோம். இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு புத்தியாச்சும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா நான் அப்படி கிச்சனை போகிறாங்க. அப்போ சின்னக்கலாம் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்க பவர் தான். வா காலேஜ் கிளம்பலாம். முடியாது, நான் வரமாட்டேன். வாடி. முடியாது. மாமா கூப்பிட்றல வா. முடியாது. அப்படி ஒரு கிஸ் கூட வரேன். அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பி வர. நீ உனக்கு முடியாதுன்னா எனக்கும் முடியாது, வரமாட்டேன். எங்கள் அம்மா பண்ணதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? தெரியுதல்ல, எங்கள் அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, நான் வரமாட்டேன் போ அப்படின்னா சொல்கிறீங்க. அப்போ அவர்னா எனக்கு காண்டாக்கதா, எந்திரிச்சு வா, அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். முடியாது, நான் வரமாட்டேன். எனக்கு படிக்கவும் இஷ்டம் இல்லை, எதுக்கும் இஷ்டம் இல்லை. கல்யாணம் பண்ணி தான் அனுப்ப போகிறீங்க. அப்படியே போய்ட்டு சாகுறேன், எங்கேயாவது போய் விழுந்து சாகுறேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. எந்திரிச்சு வாடி. முடியாது. எந்திரிச்சு வாடின்னு. முடியாது. நீ கிஸ் கூட நான் வரேன். முடியாது. சரி கொடுத்து தொலைக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உங்கள் கையில் தான் கிஸ் பண்ணுறாரு. என்னது இது? கிஸ் கேட்டல, கொடுத்துட்டேன் வந்துடு. முடியாது, அவன் எங்கே கிஸ் கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கடையில் பச்சு கொடுக்குற. இது என்னது? கிஸ்ஸு அங்கே நான் கேட்கவே இல்லையே. எனக்கு லிப்ஸில் வேணும், அதுவும் ரொம்ப டீப்பாக டெப்த்தாக செம்ம பேஷனட்டாக ஒரு மாதிரி ஹார்டாக ஸ்பைஸியாக ஹாட்டாக வேணும். என்ன அடிக்கிட்டே போகிற? அதெல்லாம் முடியாது. என்ன ஒரு பொண்ணு மாதிரி நினச்சதும் கிஸ் கொடுத்தேன். நான் என்ன ஒன்று பொண்ணா? நீ என்ன பெத்தியா? இல்லை தானே? ஒழுங்கா மாமா மாதிரி பிஹேவ் பண்ண, அப்பா மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கண்ணா அவர் போய்ட்டு பச்சைக்கனை கிஸ் அடிச்சு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு போறீங்க. இருக்கிறான் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறவா ஏன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கண்ணா அதெல்லாம் அப்படி தான் எடுப்பேன் பொண்டாட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சின்ன கை பிடிச்சி அப்படி கீழே இறங்கி வரீங்க. அவங்க அம்மா பார்க்குறீங்க. அம்மா பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு அப்படியே மூஞ்சி சுழிச்சிட்டு போகிறீங்க. அவங்க அம்மா நான் இருக்குடி உனக்கு அப்படின்னு கத்துறாங்க. அப்படிங்கண்ணா ஓடி தாய் கழுவி சொல்லிட்டு போகிறீங்க. சின்னக்குண்ணா உங்கள் 2 பேருக்கு நடுவில் மாட்டிட்டு பெக்கன்னு முழிச்சிட்ருக்காரு. இப்போ அப்படி தான் போகுது. ரொம்ப நாட்டியாக போயிட்டுருக்கு உங்களோட டேஸ் எல்லாமே. நீங்கள் சின்ன செம்மையாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கும் சின்னக்கும் போயிட்டே இருக்கு. ஸோ இதோட இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டேவாக போகிட்டே இருக்கு. லவ் யூ.